நான் வந்து ஹாப்பி பிஸ்கெட் வந்து 5 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 5 ரூபா பாக்கெட், மொத்தம் 25 ரூபா ஆச்சு நான் 5 பாக்கெட் வாங்குறதுக்கு. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட் பாக்கெட்டாக இருந்தாலும் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து வாங்கிக்கோங்க. க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரீம் இல்லாமல் வெறும் சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தால் போதும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் எல்லா பிஸ்கெட்டையும் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருந்த 5 பாக்கெட் பிஸ்கெட்டையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம இப்படி உடச்சி விட்டுட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். பிஸ்கெட்டை சும்மா லைட்டாக உடச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட்டை சேர்த்து நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 10 ரூபாய் பாக்கெட் வந்து 2 வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டையும் வந்து பிரித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம சாக்லேட் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த பவுல், அதை வந்து இந்த தண்ணியில் வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். நேராக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே வந்து பாத்திரத்தை வச்சு நம்ம சாக்லேட் உருக்கக்கூடாது. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்போவுமே சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சூடான பால் வந்து சேர்த்துக்கிறேன், பசும்பால். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லைனா சாக்லேட் பார் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து நார்மலாக எல்லா கடையிலும் இருக்கிற டைரி மில்க் சாக்லேட் வாங்கி யூஸ் செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். நல்லா மெல்ட் ஆகிட்டு சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுடு தண்ணியிலே நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பவுலை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் பிஸ்கெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேக்கிங் பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கேக்கு பிஸ்கெட் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த பவுல் அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன், இல்லை பேக்கெட் பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் காய வச்சுக்கிட்டு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப இலக்கமாகிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்திருந்த 1/2 கப் பாலும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதாவது 125 மில்லி பாலும் சேர்த்துக்கிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பாருங்கள் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இல்லை இன்னும் கெட்டியாகணுனால நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் வந்து 5 நிமிஷம் தான் வச்சேன். நான் வந்து ஒரு குழி பணியார கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கல்லில் வந்து எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். எண்ணெய் முழுகிற அளவுக்கெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. சும்மா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ
இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பிஸ்கெட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம முழுசாக சேர்க்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு குழியிலையும் பாதி அளவுக்கு நிறையிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இல்லை முக்கால் பாகத்துக்கு அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். நல்லா சென்டரில் வச்சு விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். ஃபுல்லாக அந்த சாக்லேட் வந்து கவர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா பிஸ்கெட்டுமே பாருங்கள் ஃபுல்லாக தீந்துருச்சு, கரெக்டாக சரியாக போயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். குழி பணியார கல்லை ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். சரியாக 1 நிமிஷம் கல்லை வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன். 1 நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல் வந்து 1 நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ரொம்ப தீயை குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் தீயை வந்து நம்ம ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா நமக்கு பேக் ஆகி வரும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. சும்மா லைட்டாக நீங்கள் கத்தியில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஃபுல்லாக உள்ளே விட்டுறாதீங்க, ஏன்னா உள்ளே வந்து சாக்லேட் இருக்குது, அது வந்து மெல்ட் ஆகி தான் இருக்கும். அதனால் அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வேகலைன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டு போகிறீங்க. மேலே இருக்கிறது மட்டும் வெந்துருச்சுன்னா போதும். பார்த்தாலே தெரியும் நமக்கு வெந்திருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால மேலே பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. 10 நிமிஷங்கிறது 10 நிமிஷமே குக் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டவ் ஒரு சிலர் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கும்போது ரொம்ப கம்மியான தீயில் இருக்கும். ஒரு சிலர் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது கொஞ்சம் தீ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டவ்வில் தீ எந்த அளவுக்கு வருமோ அதை பொறுத்து இருக்குது. அதனால் ஒரு 8 நிமிஷம் அப்படி குக் பண்ணதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா மேலே இப்படி பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனாலும் சரி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெந்துட்டாலும் சரி, நீங்கள் வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்கிங் பவுடர் போட்டேன் பார்த்தீங்களா, அதனால் நல்லா எழும்பி வந்திருக்கு. நீங்கள் வந்து முக்கால் பாகத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து வெந்து வரும்போது முழுசாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்ததுனால வேகும் பொழுது நல்லா இன்னும் அதிகமாக எழும்பி வந்திருக்கு பாருங்கள். அதுதான் காரணம். பேக்கிங் பவுடர் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்காமல் அந்த பிஸ்கெட் கூட வெறும் பாலை மட்டும் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். நான் ஏன் வந்து பிஸ்கெட் கூட சர்க்கரை சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது ஸ்வீட்டு தான், டைரி மில்க் சேர்த்துருக்கோம், சாக்லேட்டு. அதனால் கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரைலாம் வந்து பிஸ்கெட் கூட சேர்க்கலை. இப்போ இந்த குழி பணியார கல்லை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும், அப்புறம் எடுக்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நான் 1 நிமிஷம் தான் சூடு ஆற வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் கூட நான் சூடு ஆற வைக்கல. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. தீஞ்சு போகக்கூடாது. தீஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம பிஸ்கெட்டையும் டைரி மில்க் சாக்லேட்டையும் வச்சு நம்ம கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது குழி பணியார கல்லில் நம்ம வந்து குட்டி குட்டி கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். லவா கேக்னு சொல்லுவாங்க. நான் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிற டைரி மில்க் சாக்லேட் வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் சேர்த்திங்கன்னா தான் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படியே சாக்லேட் வந்து நல்லா வழிஞ்சு வரும். நான் வந்து குட்டி குட்டியாக செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் அளவு தான் நான் வந்து சாக்லேட் வச்சேன். நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக் வந்து. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்லேட் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு பேக்கெட்டோ இல்லை 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. டைரி மில்க் சாக்லேட்டு மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.